ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாஸ்டர்ஸ் ஆஃப் மேத். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த்து செமஸ்டர் பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக எக்ஸாம் டேட் எப்போ வரும் அண்ட் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன ஆர்டரில் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்து செமஸ்டர் எக்ஸாம் தான் வரும். உங்களுக்கு ஆகஸ்ட் செகண்ட் வீக் இல்லைனா தேர்ட் வீக்கில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டோட டைம் டேபிள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து ஜெண்டர், ஸ்கூல் அண்ட் சொசைட்டி. செகண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் கரிக்குலம். தேர்ட் சப்ஜெக்ட் கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல். ஃபோர்த்து சப்ஜெக்ட் யோகா, ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஃபிஃப்த்து சப்ஜெக்ட் உங்கள் காலேஜில் உங்களுக்கு என்ன எலெக்டிவ் இருக்கோ அந்த எலெக்டிவ் பேப்பர் வரும். வேல்யூஸ் அண்ட் பீஸ் எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் த்ரூ ஒர்க் எஜுகேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்பெஷல் எஜுகேஷன், லைஃப் ஸ்கில்ஸ் எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா மதியானம் 2 PM to 5 PM வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் செமஸ்டருக்கும் 2 PM to 5 PM இருக்கும். செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த்து செமஸ்டர் அரியர் வச்சுருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே டைமிங்கில் தான் வரும். ரெகுலர் கேண்டிடேட்ஸோடு சேர்ந்து தான் எழுதுவீங்க. தனியாக அரியர் டைம் டேபிள்னு வராது. அண்ட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அரியர் இருக்கவங்களுக்கு வந்து மார்னிங் செஷனில் எக்ஸாம் நடக்கும் 10 to 1 வரைக்கும். ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஃபோர்த்து செமஸ்டருக்கான ஆர்டர் வந்து தெளிவாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது நம்ம வந்து செகண்ட் செமஸ்டருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்த்து செமஸ்டருக்கு தான் எக்ஸாம் முடியும். அதுக்கப்புறம் தான் செகண்ட் செமஸ்டருக்கு ஸ்டார்ட் ஆகும். 2024 வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து யாராச்சும் அரியர் வச்சுருந்தாங்கன்னா அவங்க மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 to 5 PM வந்து அந்த சப்ஜெக்ட் எழுதுவாங்க. ஸோ சேம் டேட்டில் கரண்ட் பேட்சுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் வரும்னா சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக வரும். செகண்ட் சப்ஜெக்ட் வந்து அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். தேர்டு சப்ஜெக்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். ஃபோர்த்து சப்ஜெக்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ உங்களுக்கு ஃபிஃப்த்து சப்ஜெக்டாக வந்து உங்கள் பெடகாஜி பேப்பர் வரும். பெடகாஜி பேப்பரில் தமிழ், இங்கிலீஷ், உருது, மேக்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, ஹோம் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் டைமிங்ஸ் கிளியர் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷனில் தான் டைம் வரும். 2 PM to 5 PM. அரியர் கேண்டிடேட்ஸும் ரெகுலர் கேண்டிடேட்ஸோட சேர்ந்து தான் எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதுகிறவங்க வந்து மார்னிங்கில் எழுதுவாங்க. செகண்ட் செமஸ்டர் நடக்கும்போது மார்னிங்கில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் நடக்கும். ஸோ அதே மாதிரி ஃபோர்த்து செமஸ்டர் முடிச்சு தான் வந்து செகண்ட் செமஸ்டர் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து செகண்ட் செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷினோட வீடியோ நான் போட்டுட்டேன். அந்த கொஷின்ஸை படித்தா மட்டுமே நல்லாவே மார்க் எடுக்கலாம். இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் போடுறேன். ஃபோர்த்து செமஸ்டர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து வீடியோஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆகஸ்ட்டில் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. இப்போத்துலேருந்தே படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்காது. உங்களுக்கு வந்து அந்த சாப்டரில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே கவர் ஆகிற மாதிரி நான் கொஷின்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் ரெஃபர் பண்ணுற புக்லேருந்தும் படிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து கூகுளில் வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 10 மார்க்ஸ்க்கு 5 பேஜஸ்க்கு மேலே எழுத வேண்டாம். அதே மாதிரி 5 மார்க்ஸ்க்கு 3 பேஜஸ் மேலே எழுத வேண்டாம். நீங்கள் வந்து 40 பேஜஸ் கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எழுதுறதையே நல்ல தெளிவாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணி ஃப்ளோ சார்ட்லாம் போட்டு கலர் பென்லாம் யூஸ் பண்ணி கண்டென்ட்டை அழகாக ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு நல்ல மார்க்ஸை கொடுப்பாங்க. ஸோ ஸ்டடி ஹாலிடே எதனா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது யூனிவர்சிட்டி வந்து பிளான் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அவங்க ஸ்டார்ட் பண்ணுற வீக்கில் நடுவில் எதனா பப்ளிக் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டடி ஹாலிடே வரும். இல்லை அவங்க வெட்னஸ்டே, தேர்ஸ்டே போல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு சண்டே ஒரு நாள் ஸ்டடி ஹாலிடே கிடைக்கும். இல்லை அந்த மாதிரி எதுவுமே ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லாமல் மண்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஃப்ரைடேவே எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ கண்டினியூவஸாக நீங்கள் அடுத்தடுத்த பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ படிக்கிறவங்க ஸ்டடி ஹாலிடே வரும், இல்லைனா நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கேர்லெஸ்ஸாக படிக்காதீங்க. இவங்களோட ரிட்டன் ஸ்கில்ஸை வச்சு மார்க் வருதுன்னா இந்த 2 செமஸ்டர் தான் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற சான்ஸு உங்களோட பர்சன்டேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எதனா டவுட் இருந்துச்சுன்னா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.